காதல் ஆசை யாரை விட்டதோ உன்னொற்ற சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே. அம்மா புஷ்பா வாமா. என்னம்மா காஃபி குடிக்கிறீங்களா? இல்லடி கபடி விளையாடிட்டு இருக்கேன். மா நக்கல்மா உங்களுக்கு. ஏண்டி அதான் காஃபி குடிக்கிறேன்னு தெரியுதே, அப்புறம் ஏன் வேற வந்து காஃபி குடிக்கிறீங்களான்னு கேக்குறேன். இதெல்லாம் சும்மா வரைமுறையா கேக்குறதுதாம்மா. சரிடி. ராஜாக்கு என்னாச்சு? எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? ஆமாமா கிளம்பிட்டாங்க. சந்திரனா இந்திரன் நான் நிம்மதியக்கா எல்லாரும் போய் விட்டுட்டு வர போயிருக்காங்க. பாவம் செம்பாக்கா 2 நாள் இங்க ஜாலியா இருக்கலான்னு என்னென்னமோ கனவு கண்டு பேசிட்டு இருந்தோம். இப்படி ஒரே நாள்ல போயிடுச்சு. அந்த பையனும் ரொம்ப பாவம்ல. ஆமாமா ராஜாண்ணனை விட ரோஜாக்கா ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. கடவுள் எதை செஞ்சாலும் ஒரு காரணமா தான் செய்வாரு. கண்டிப்பா அந்த பிள்ளைங்க 2 பேரும் ஒன்னா சேருங்க பாரு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தாமா. புஷ்பா என்னடி புது மோதிரமா? காமிக்கவே இல்லை என்கிட்ட. எப்படி வாங்கின? ஐயோ இது என்கேஜ்மெண்ட் ரிங் ஆச்சே. அம்மா இது பழசுதான். நிம்மதி அக்காவோட நிச்சயதார்த்தத்துக்காக போட்டதுமா. மோதிரத்தை மட்டும் கழட்டாமே வச்சிருக்கேன். என்ன புஷ்பா நிச்சயதார்த்தத்துக்காக போட்டுக்கிட்டியா இல்ல நிச்சயம் பண்ணி போட்டு விட்டாங்களா? அம்மா நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியலமா. புரியல? புரிய வேணாம். அம்மா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா. புரியுற மாதிரி தானே லட்டு, சொல்லிட்டா போச்சு. லட்டுவா? ஆமா அப்படித்தானே உங்களை கூப்பிடணும். அம்மா என்னம்மா என்னென்னமோ விசித்திரமா பேசிட்டு இருக்கீங்க. யாரு? நானு விசித்திரமா பேசிட்டு இருக்கேன். மேடம்க்கு எதுவுமே தெரியல அப்படித்தானே? சரி சரி ரொம்ப ஷாக் ஆகாத. கண்ணு 2 உருண்டு வெளியே வந்து விழுந்துற போது. மா உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்னமோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னமோ விஷயம்னா? ஏதோ விஷயம் இருக்கு தானே? சொல்லுகடி என்னடி விஷயம்? மா போங்கம்மா, நீங்க என்ன நல்லா கன்ஃபியூஸ் பண்றீங்க. கன்ஃபியூஸ்லாம் பண்ணலடி, சொல்லுடி. ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்ன. என்னடி விஷயம்? இப்போ உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? சொல்லி நான் மாட்டிப்பேன். அப்புறம் நிம்மதி அக்கா என்ன சாவடிச்சிருவாங்க. இது நிம்மதி சம்பந்தப்பட்ட விஷயமா? ப்ளீஸ் டி சொல்றீ. மா இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என் பிறவி ஜென்மத்து கதையெல்லாம் என்ன சொல்ல வச்சிருவீங்க போல. அந்த அளவுக்கு மைக்கி மைக்கி பேசுறீங்க எல்லாரையும். உட்கார்ந்து பேசுடி, போர் அடிக்குது எனக்கு. சரி உன் கதை ஏதாவது சொல்லு. ஆமா நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? ஆத்தாடி இதுக்கு மேல நான் இங்க நின்னு அவ்வளவுதான். அம்மா நான் உள்ள போறேம்மா. கீதா நீ எதுக்கு இப்ப மூஞ்ச தூக்கிட்டு இருக்கற? நியாயமா பார்த்தா நான் தான் மேல கோவமா இருக்கணும். என் மேல கோவமா இருக்கணுமா? ஏன்? ஆமா 2 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கிற. ஏதாவது ஒண்ணு என் பையனுக்கு கட்டி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா? உன் பெரிய பொண்ணு நல்ல பணக்கார மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. ஒரு 2வது பொண்ணையாவது என் பையனுக்கு கொடுத்துருக்கலாம்ல. எதுக்கு உன் பையனுக்கு கட்டி கொடுத்துட்டு அவ தேவைக்கு 5க்கும் 10க்கும் அவன் கிட்ட கையேந்தி நிக்கிறதுக்கா? என்ன கீதா? என்ன நொன்ன கீதா? உண்மைதானே? சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுலமா, அதுக்கு தான் சொன்னேன். சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு சொன்னியா இல்ல சொத்து விட்டு போயிடக்கூடாதுன்னு சொன்னியா? கீதா அத்தை டேய் தமிழ், யார பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? எங்க அப்பாவை பார்த்து நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. தமிழ் நீ எதுக்குப்பா இதுல எல்லாம் தலையிடுற? நானும் என் தங்கச்சியும் 1000 விஷயம் பேசிட்டு இருப்போம். உனக்கு என்ன வந்துச்சு? நீ போ வேலையை பார்த்துட்டு. பாத்தீங்களா நான் சொன்னேன்ல மண்டபத்துல இப்படித்தான் பேசினானு. என்னமோ சொன்னீங்க என் பையன் அப்படி எல்லாம் பேசி இருக்க மாட்டான்னு. இதே மாதிரிதான் அங்கேயும் ஒரு பொண்ணு முன்னாடி நான் அசிங்கப்படுத்தினா. நீங்க என்ன பேசியிருந்தா கூட நான் சும்மா விட்டுருப்பேன். ஆனா எங்க அம்மாவை பத்தி பேசுனீங்க, அதனாலதான் எனக்கு கோவம் வந்துச்சு. ஆமா பெரிய அம்மா, அப்படியே பொல்லாத அம்மா. இவனுக்கு மட்டும்தான் அம்மா இருக்கு, நாங்களும் அனாதையா இருக்கோமா? நிக்கவே எரிச்சலா இருக்கு. பாத்தியா உன் மகன் எப்படி சொல்லிட்டு போறானு. இவனுக்கு போய் என் 2 பொண்ணுல ஒரு பொண்ணு கட்டி கொடுக்க சொல்ற. கீதா அவனுக்கு அவங்க அம்மாவை பத்தி பேசினா சுத்தமா பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீ பேசுற. அப்புறம் அவன் எப்படி சும்மா இருப்பான்? ஆமா என் தலையே போங்க, எனக்கு என்ன? நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு போய்கிட்டே இருப்பேன். அருள் அண்ணா என்னம்மா மாடியில நின்னுட்டு இருக்க? கீழே போலையா? கீழே தானே இருந்தேன். அத்தையும் அப்பாவும் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதான் மேலே ஏறி வந்துட்டேன். இந்த அத்தைக்கு என்னதான் பிரச்சனையா? அப்பையில இருந்து ரொம்ப திமிராவே பேசிட்டு இருக்கு. என்னமோ இதுக்கிட்ட மட்டும் தான் காசு பணம் இருக்கிற மாதிரி, நம்ம எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கு. அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்லன்னு. அப்பாவும் அத்தையும் சேர்ந்து கொடுமை பண்ணி தான் அம்மாவை சாவடிச்சாங்க. இப்ப நம்மள சாவடிக்க வந்துட்டாங்க. சரி விடு, அவங்க மூஞ்சிலேயே முழிக்க எனக்கு பிடிக்கல. நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா? இப்ப வேண்டாண்ணே, கீழே போனா மறுபடியும் நம்மள உட்கார வச்சு ஏதாவது பேசிட்டு இருக்கோம். அப்புறம் போலாம். அண்ணா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு. கேளு அருள். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையாண்ணே? ஏன் அருள் அப்படி கேக்குற?
கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாமையா நிச்சயத்துக்குலாம் மோதிரம் மாத்தின? இல்லண்ணே, நான் வந்ததுல இருந்து கவனிச்சுட்டே தான் இருக்கேன். நீ மோதிரம் மாத்தனே அந்த நிம்மதி அண்ணி கூட பேசுறதை விட அன்னைக்கு சமையல் பண்ணி கொண்டு வந்தாங்களே அந்த அக்கா கிட்ட பேசுறது தான் அதிகமா இருக்கு. அவங்க கூட இருந்தாதான் நீ சிரிச்ச முகமாவே இருக்க. அப்படி இல்லனா எதையோ நீ யோசிச்சுட்டு உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்க. என்னண்ணே சிரிக்கிற? அப்ப நான் சந்தேகப்பட்டது உண்மைதானா? இல்லம்மா, இப்படி டிடெக்டிவ் வேலை பாக்குற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியான்னு யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கேன். சொல்லுண்ணே, நான் கேட்டது கரெக்டா? நீ சந்தேகப்பட்டது கரெக்ட் தான் கண்ணு. எனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு இல்ல, எனக்கு வேற பொண்ணு பிடிச்சிருக்கு. நீ சந்தேகப்பட்டி சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்களே அந்த அக்கா கிட்ட தான் பேசிட்டு இருந்தீங்கன்னு, அவங்களதான் எனக்கு பிடிச்சிருக்கு அருள். அண்ணா அப்படியே என்ன நிம்மதி அக்காக்கு மோதிரம் போடுறதுக்கு ஒத்துக்கிட்ட? அது எல்லாமே எங்களோட பிளானு கண்ணு. அந்த நிம்மதி அக்கா இருக்காங்களே அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆயிருச்சா? என்னன்னு சொல்ற? அது ஒரு பெரிய கதை அருள், அதை உனக்கு அப்புறமா பொறுமையா சொல்றேன். ஆனா நிச்சயதார்த்த அப்ப நான் நிம்மதி கையில மோதிரம் போடல. அந்த பக்கத்துல நின்னாங்கல்ல அவங்க பேரு தங்க புஷ்பம், அவங்க கையில தான் நான் மோதிரம் போட்டேன். அதனாலதான் கலர் பேப்பர் ஸ்னோ ஸ்ப்ரேன்னு எங்களை பார்க்க விடாம எல்லாத்தையும் பறக்க விட்டீங்களா? ஆமா ஆமா, அது கூட எங்க பிளான் தான். அப்ப நிம்மதி அக்கா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க பக்கத்துல ஒரு அக்கா நின்னுட்டு இருந்தாங்கல்ல. ஆமா, சிகப்பு கலர் புடவை கட்டிட்டு ஒரு அக்கா நின்னுட்டு இருந்தாங்க. அது அக்காவே இல்ல கண்ணு, அது ஒரு பையன். அதுதான் நிம்மதி அக்காவோட ஹஸ்பண்ட். என்னன்னு நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டா எனக்கு ஏதோ நாடகம் பாக்குற மாதிரி இருக்குன்னு. ஆமா கண்ணு, இது எல்லாமே எங்களோட பிளான் தான். எல்லாம் பக்காவா முடிஞ்சிருச்சு. எங்க முடிஞ்சது? இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் வச்சிருவாங்களே, அப்ப யார் கழுத்துல தாலி கட்டுவ? அதுக்கெல்லாம் வேற பிளான் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கோம். நடத்துங்க நடத்துங்க. அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் வியூவர்ஸ் மாதிரி நானும் மரணமா வெயிட்டிங்ல இருக்கேன் உங்க கல்யாணத்துக்கு. பாரு பாரு, அதெல்லாம் தாறுமாறு தக்காளி சோறா நடக்க போகுது. சரி, இன்னைக்கு சாயந்தரம் கோவிலுக்கு போலாமா? கோவிலுக்கா? எதுக்கு? உங்க அண்ணி ஒரு கோவில் பைத்தியம், அடிக்கடி கோவிலுக்கு வருவா. இன்னைக்கு கண்டிப்பா வருவா. நம்ம போய் அவளை பார்த்து பேசிட்டு வரலாம். போலானே. என்னோட அண்ணிய பார்த்து பேசணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. கண்டிப்பா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி வா, கீழே போலாம். எல்லாம் சரியா தான் இருக்கு. ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். தன்மை, என்ன சரியா இருக்கு? என்ன ஸ்டார்ட் பண்ண போற? என்ன தனியா நின்னு பேசிட்டு இருக்க? அதுவா சந்துரு, இன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அதான் நான் சமைக்கலாமேன்னு கிச்சனுக்கு வந்தேன். எது, சமைக்க போறியா? ஆமா சந்துரு, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்து வச்சிருக்கேன். யூடியூப்ல இருக்கிற ரெசிபிஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சமைக்கிறதுலாம் வெறும் ஜூபி மேட்டர், தன்மைக்குலாம் அது சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர்னு. தன்மை, டயலாக்லாம் நல்லாதாமா பேசுற, ஆனா உனக்கு சமைக்க தெரியாதே. எதுக்கு இந்த விபரீத முடிவு? வா, பேசாம இன்னைக்கு நம்ம ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். நான் வேணா ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிடுறேன், நம்ம சாப்பிட்டு நல்லா தூங்கலாம். என்ன சந்துரு, நான் எப்ப சமைக்க வந்தாலும் இதையே சொல்றீங்க. ஜொமேட்டோல ஆர்டர் பண்றதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க, அதுக்கு பேசாம நீங்க ஜொமேட்டோ காரனே கல்யாணம் பண்ணிருக்கலாம். கரெக்டான டைமுக்கு டானு பார்சல் அனுப்பிடுவான். கரெக்ட் தன்மை, தப்பு பண்ணிட்டோமோன்னு இப்ப தோணுது. சரி சரி, முறைக்காத. தன்மை, கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோமா, சமைச்சேதான் ஆகணுமா? ஆமா. சரி, அப்புறம் ஓ முடிவு. என்ன சமைக்க போற? நான் செய்ய போற 2 டிஷ்ஷுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சந்துரு. அப்படியா? என்ன சமைக்க போற சொல்லு, ஆர்வமா இருக்கு. கத்திரிக்காவும் பாவக்காவும் போட்டு புலாவ் செஞ்சுட்டு உருளைக்கிழங்குல பாயாசம் பண்ண போறேன் சந்துரு. என்ன சந்துரு, பேரை கேட்டோனே சும்மா அதிர்தா? டேஸ்ட் பண்ணி பாருங்க, தெரிக்க விடும். ஆமா தன்மை, தெரிக்க தான் விட போறேன்னு நினைக்கிறேன். சந்துரு, அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லு தன்மை, என்ன ரெக்வெஸ்ட்? ஜொமேட்டோல வேணாமா, ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிடவா? அது இல்ல சந்துரு, நிம்மதிக்கும் இந்திரனுக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகுது. நம்ம அவங்கள பார்க்கவும் இல்ல, பேசவும் இல்ல. அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு வீட்டுல இல்லல்ல, நாளைக்கு தானே வருவாங்க. நம்ம நிம்மதியும் இந்திரனையும் வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு விருந்து வைப்போமா? அட ஆமால, இந்த யோசனை எனக்கு வராம போயிடுச்சே. கூப்பிடலாம் தன்மை. அப்படியே தங்க புஷ்பத்தையும் தமிழ் மொழியும் கூட கூப்பிட்டுலாம். ஆமா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். அவங்களையும் விருந்துக்கு கூப்பிட்டுருவோம். சந்துரு, நிம்மதி காக்காவா நான் இருந்தோம், இந்திரனுக்கு அண்ணனா நீங்க இருந்தோம், நம்ம 2 பேருமே அவங்க 2 பேருக்கும் எதுவுமே செய்யல. நிச்சயதார்த்தமே ரொம்ப கலாட்டாவா நடந்து முடிஞ்சிருச்சு. கல்யாணம் அதை விட கலாட்டாவா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இப்பவே அவங்களுக்கு ஏதாவது செஞ்சிடலாமா? செய்யலாம் தன்மை, ஆனா நம்மளுக்கு டைம் இல்லைல்ல. நம்ம வேணா அவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாயந்தரம் எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். சரி சந்துரு, அப்படி கூட பண்ணலாம். அப்ப நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்க, நான் போய் சமைக்கிறேன். தன்மை, ஒரு நிமிஷம். இத்தனை பேருக்கும் நீ ஒருத்தியா சமைக்க போறியா? அவ்வளோ நேரம் அடுப்புக்கிட்டே நின்னா என் பொண்டாட்டியோட அழகு என்ன ஆகுறது? உன்னை கஷ்டப்படாம கண் கலங்காம பாத்துப்பேன்னு உங்க அம்மா அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன் தன்மை. அந்த ப்ராமிஸை நான் காப்பாத்தணும். நீ கஷ்டப்படுறத என்னால என் கண்ணால பார்க்க முடியாது தன்மை. இன்னைக்கு வேற அம்மா அப்பா வீட்டுல இல்ல, நம்ம 2 பேரும் தனியா தான் இருக்கோம். அதனால நீ என் கூடயே இரு தன்மை, இல்லைன்னா எனக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகும். சந்துரு, நீங்க ஏன் என் மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க? ஏன்னா சாப்பிட போறது நான் தானம்மா. என்ன சந்திர சொன்னீங்க?
இல்ல இல்ல, உன்னை பாத்துக்க வேண்டியது நான் தானம்மான்னு சொன்னேன். சரி, நீங்க அவங்க எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு வர சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிருங்க. ஆனா என் கையால நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்ல, அதனால நான் ஜூஸாவது போடுறேன். சரிம்மா. ஜூஸுக்கு பழம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லு, நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன். பழம்லாம் எதுவும் வேணா சந்துரு. நேத்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதுல புடலங்காவையும் முட்டைக்கோசையும் போட்டு ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஜூஸ் போட்டு செஞ்சிருந்தாங்க. அதை தான் இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சோதிக்காதீங்க. மா, என்னம்மா உன் சின்ன பொண்ணு உயிரோட தான் இருக்கனா இல்லையான்னு கேக்குறதுக்கு ஃபோன் அடிச்சியா? தங்கம், உன் குரலை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஏண்டி, நான் தான் ஃபோன் அடிக்கல, நீயாவது ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசுறியா? ஏமா, எப்ப ஃபோன் அடிச்சாலும் பாப்பா அழுவது போனவைனே சொல்லிட்டு இருக்க. உனக்கு உன் பெரிய பொண்ணு உன் பேத்தியும் தானே முக்கியம். ஐயா தங்கம், அப்படி சொல்லாத சாமி. எனக்கு 2 பேருமே 2 கண்ணு மாதிரி தான். சரி சரி, எப்படி இருக்கா குட்டி பாப்பா? உன் பெரிய பொண்ணு எங்க? அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாளா? போயிட்டா தங்கம், ஆனா இங்க தான் திருப்பி வரப்போறா. மாப்பிள்ள ஆபீஸ்ல வேலைக்காண்டி 2 வருஷம் ஃபாரின் கடுப்புறாங்க தங்கம். இங்க நம்ம வீட்ல தான் கூட்டியாந்து விட போறாங்க. அக்காவும் பாப்பாவும் நம்ம வீட்லயே தான் இருக்கும். புள்ளைய பாத்துக்கிறதுக்கு தான் ஆள் இல்ல தங்கம். நானும் வீட்டு வேலைக்கு போகணும். உங்க அக்கா வேலையும் தனியா சமாளிக்க முடியல. நீ அங்க என்ன பண்ற? இங்க கிளம்பி வா தங்கம். நீ இருந்தீனா அக்காவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல. எது நானா? ஏமா, உன் பெரிய பொண்ணுக்கும் எனக்கும் ஆகாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அங்கெல்லாம் வந்த கண்டிப்பா சண்டை தான் வரும். எங்க 2 பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணி நீ ஒளிஞ்சு போயிருவ. பரவாயில்லையா? தங்கம், அங்க மலரம்மா வீட்லயே நீ வேலைக்கு போல, அப்புறம் அங்க சும்மா தானே கண்ணு உட்காந்துருக்கிற. இங்கேயாவது வந்தா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. வா கண்ணு. மா, அடுத்த வாரத்துல இருந்து நான் இங்க சின்ன பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்க போறேம்மா. எனக்கு அதுல நிறைய சம்பளம் வரும். அதை உனக்கு மாசம் மாசம் அனுப்புறேன். என்னால அங்க வந்தாலும் சும்மா உட்காந்துருக்க முடியாதுமா. அதுவும் பெரிய பொண்ணு கிட்ட எல்லாம் கண்டிப்பா என்னால முடியாது. யா தங்கம், இந்த பெரிய பொண்ணு தான் நீ புரிஞ்சுக்காம வெடுக்குன்னு பேசுதுன்னா நீ எப்படி பண்ற? 2 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சுக்கிட்டு இப்படி அனாதையா இருக்கிற மாதிரியா இருக்கிற. மா, எதுக்குமா அழுற? அக்கா ஏதாவது உன்னை திட்டினாளா? என்ன வெடுக்குன்னு பேசுறா? சொல்லு, அவளை 4 வார்த்தை நறுக்குன்னு கேக்குறேன். அதெல்லாம் நீ எதுவும் கேட்க வேணாம் கண்ணு. புள்ள பெத்த உடம்பு, பச்சை உடம்பு, அது எதுவும் நறுக்குன்னு சொல்லிடாத. நாளைக்கு காத்தால 8:30 மணி பஸ்ஸுக்கு கிளம்பி வா கண்ணு. என்னால மூச்சு கூட விட முடியல. ரொம்ப நேரம் பேசினா மூச்சு ரொம்ப வாங்குது கண்ணு. நான் போன் வைக்கிறேன். ஐயோ, என்ன அம்மா உடனே வர சொல்லுது. ஐயோ, போன விடாத.